வெல்கம் டு சிம்பிள் அண்ட் டேஸ்டி சோலோ கிச்சன். இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு தேவையான அளவில் செய்யக்கூடிய ஆரோக்கியமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப சோம்பலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இந்த ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் மில்க் ஷேக்கை நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் சொல்கிறது எல்லாமே தனிநபர் அல்லது ஒருத்தருக்காக சமையல் செய்கிற அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 10லிருந்து 15 கருப்பு திராட்சை, ஒரு வால்நட், 5 பிஸ்தா, 5 பாதாம், ஒரு அத்தி, 2 டேட்ஸ். ஒருவேளை ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டேட்ஸ் எடுத்துக்கிடலாம். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு அதை ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்குது. இப்போது பாதாம் நல்லா ஊறி இருக்குது. அதில் இருக்கிற தோலை எடுத்துடலாம். அதே மாதிரி டேட்ஸில் உள்ளே இருக்கிற சீடையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது கூட இப்போ நான் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிடலாம். ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1-2 முழுசாக இருந்ததுனாலும் நம்ம குடிக்கும்போது அது நல்லா தான் இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இந்த ட்ரிங்க்குக்கு இது நான் கரெக்டாக ஒரு நபருக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 2 பேர் 3 பேருக்கு செய்யணுன்னா அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பாலுக்கு தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வைக்கிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால பால் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஒருத்தருக்குரிய அளவில் சமைக்கிற நிறைய ஃபுட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.